ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவரு பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரு பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். உலகத்திலையும் சரி, தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சரி, பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டு. இவர் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகுறார். எங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார். 2027 ஜூன் மாதம் வரை அங்க இருப்பார். சோ அந்த காலகட்டம் வரை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, அவரு நம்மளுடைய கர்மக்காரகர் அப்படின்னு சொல்றது, ஆயுள்காரகர் அப்படின்னு சொல்றது, தொழில்காரகர் அப்படின்னு சொல்ற வகையில சனி பகவானை பொறுத்த வகையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாரு. நீண்ட நாட்கள் தசாபுத்தி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா 19 வருடங்கள் ஒரு மனிதனினோட கால் நூற்றாண்டு பார்த்தோம்னா அவர் தான் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கன்னி ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியான கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவா டீட்டெயில்டா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராசிநாதன் புதன் பகவான் எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு 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 டெக்னிக்கலா யோசிக்கிறது, அதை பத்தி ஆழமா திங்க் பண்றது, அதை இலகுவா செய்யறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு உண்டு. நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருந்தாலும் ஆசைகளும் நமக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்திருக்க சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற பயிற்சி ஆகுறதுனால கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குறாரு. கண்டகம்னா என்ன? கண்டகச்சனி. சனி 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். சனி பகவானுக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு? இப்ப புதன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நட்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம கன்னி ராசிக்கு சனி பகவான் கூடுமான வரையும் நல்ல விஷயங்களையும் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஜோதிடத்துல உண்டு. அப்ப அந்த வகையில பார்க்கையில இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலிருந்து 5, 6 கூடைய சனி பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து உங்களையே பார்க்கறதுனால அவரோட பார்வையால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த தடைப்பட்ட சில விஷயங்கள், கடந்த காலத்துல நமக்கு தடைப்பட்ட சில இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் மன ரீதியான குழப்பமும் சின்ன சின்ன குழப்பங்களும் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப என்னன்னா, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம், அது ஏற்கனவே இப்படி ஒரு அனுபவத்தை ஏற்கனவே கொடுத்துச்சே கடந்த காலத்துல, இப்ப இந்த காலத்துல இது இப்படி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் போகும். குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் போகும். அடுத்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அவளுடைய பார்வை, முதல் பார்வையே 3ஆம் இடத்துல தான் விழுகுது. உங்களுடைய ராசி 3ஆம் இடத்துல தான் விழுகுது. 3ஆம் இடத்துல விழுகுதுன்னா உங்க ராசிக்கு 9வது இடம். அப்போ 9ஆம் இடங்கிறது கௌரவம், புகழ், அந்தஸ்து, தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, எண்ணிய காரியங்கள் ஈடேறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லபடியா நடக்க போகுது. குலதெய்வ கோவில் வழிபாடுகள், ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது, அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வேணும், அல்லது பிடிச்ச இடத்துல பிடிச்ச வேலையை செய்யணும், நம்ம பிடித்த இடத்துக்கு போயிட்டு வர்றது, அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அப்ப வேலை தொழில் அமைப்புல எந்த குறையும் இல்லாம ஏதோ ஒரு வகையில எல்லாம் சரியா நல்லபடியா போக போகுது. ஆமா, அப்பாவோட உடல் ஆரோக்கியம், முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தரையிட்டு சில விஷயங்களை சரி செய்யறது,
அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது. அப்போ நல்ல விஷயங்களாகவே நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து அவரோட பார்வை உங்களோட ராசியில் விழுகிறது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு சிக்கலை கொடுக்குது. என்னன்னா, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு வேலையை தொழிலை செய்ய போனாலும், எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுத்தாலும் குழப்பம் இல்லாம ஒரு நிதானமா நீங்க ஆல்ரெடி இருக்கிற உங்களோட திறமை தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இல்லைன்னா ஒரு கன்சல்டேஷனோட முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு குழப்பம் வரும். நீங்க யோசிச்சது சரியா இருக்கும், ஆனா அதை விட்டுட்டு புதுசா ஒரு விஷயத்த தவறா செய்வீங்க. அப்ப அதையே நம்ம யோசிச்சது சரிதானே, நம்ம அதை செஞ்சிருக்கலாமே, இப்ப பாரு நம்ம இதை மாத்தி யோசிச்சு இப்படி செய்ய போய் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரும். எடுக்கிற முடிவுகள் தடுமாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. அப்ப இந்த குழப்பம் அப்படிங்கிற மனக்குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அடுத்து ரெண்டாவது, உடல் ஆரோக்கியம். உடம்பின் மீது கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம், ஏதேனும் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. அடுத்து ரெண்டாவது, பார்ட்னர்ஷிப் தொழில்கள் செய்றீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பை மாத்திக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்ல ஒரு புது முடிவுகளை எடுத்து சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான சிந்தனை போக்கு வரக்கூடிய காலகட்டம். இதுல எதுல கவனமா இருக்கணும்னா, ரிலேஷன்ஷிப்லையும் மனம் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, குடும்ப உறவுகள், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 2 பேருக்குள்ள 3வது நபர்கள் எதையாவது சொல்லி குழப்பத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வேற என்ன சிறப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுக்குள்ள நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள் தெரியக்கூடிய காலகட்டம். பல்வேறு விதமான உங்களோட சிந்தனையில, உங்களோட செயல்ல, உங்களோட நடவடிக்கைகள்ல பல்வேறு விதமான மாற்றங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் மாறும். ஏன்னா நம்ம கேதுவோட பிடியில இருந்து கொஞ்ச நாள் முடங்கிட்டோம். அடுத்தடுத்து வந்தக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இப்ப சனி பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுனால நமக்குள்ள முன்னாடி பார்த்த மாதிரி நீங்க இல்லை, இப்ப வேற மாதிரி இருக்கீங்க, மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லக்கூடிய வகையில நம்மளோட மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுகுது. அப்ப மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இடம் வாங்கி இடம் விற்கிறவங்க, இப்படிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு முன்னேற்றம் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல பயணம் சார்ந்த தொழில், டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளா ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடத்தை வாங்கணும், அடுத்து வண்டி வாகனங்களை மாத்திக்கணும், அல்லது புதுசாவே வாங்கணும், அல்லது கட்டின வீட்டில் நிறைய குறை இருக்கு, திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களாக இருக்கு. உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்த குறைகள் அனைத்தும் நீங்க போகுது. ஒரு இடத்தை வாங்கலாம், வீடு கட்டலாம், அப்படி ஒரு அமைப்பெல்லாம் வருது. அதே போல சில பேருக்கு இடம், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அதே போல ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகக்கூடிய காலகட்டம் தான். சில பேர் ரொம்ப நாளா வீட்டை மாத்திக்கணும், தொழிலை மாத்திக்கணும், வேறொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களும் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இடமாற்றம் செஞ்சுக்கலாம். வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தாராளமாக நீங்க செஞ்சுக்க முடியும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணம், இப்ப என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, எது சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து இந்த சனி பயிற்சியோடு நீங்க கம்பேர் பண்ணி செஞ்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது கண்டகச்சனியா இருக்கிறதுனால என்னன்னா, உடல் மனம் சார்ந்த சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நீங்க ஒரு நல்லபடியான ஒரு தீர்வு எடுத்துக்கணும். என்ன? யோகா, மெடிடேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா சேரிட்டி செய்யறது,
தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்களை வாங்கிக்கிறது, சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் இவை அனைத்துமே பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், வீடு, வண்டி, வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் முழுமையாக ஈடுபடலாம். தாயாரோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது, சரியாகக்கூடிய காலகட்டமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ வீட்டுக்குள்ளேயே நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக சண்டை சச்சரவுகள் இருக்கும், அதுவும் கூட சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு யோகர் தான். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 5-6 குடையவராக தான் இருக்கிறார். 5-6 குடையவர் 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் குருவோட வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகத்தோட வீட்டில் இருந்து அருள்பளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் கவனம் வேணும். மற்றபடி தொழில்கள் நல்லா இருக்குது, எதை தொட்டாலும் நல்லா வரும். இடமாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. புகழ், அந்தஸ்து, கௌரவம், அதே போல சில பேருக்கு டிரான்ஸ்ஃபரோட பதவி உயர்வு கிடைக்கிறது, எல்லா விஷயங்களுமே சிறப்பாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய கொடுக்குது. பாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் சரி செஞ்சுக்கணும். அப்படின்னா கூடுமான வரையும் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, நேர்மையான செயல்பாடு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சேரிட்டி செய்கிறது, மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது மூலமாக நீங்கள் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை கூட உங்களுக்கு சாதகமான சுச்சுவேஷனாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் உங்களை பொறுத்த வகையில் அறிவுபூர்வமாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதையும் செய்யணும் அப்படின்னு லாஜிக்காக யோசித்து பழகக்கூடிய ஆள். அப்போ உங்களுக்கு இந்த பாதிப்பு அப்படிங்கிறது சனி யோகர் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இதே போல நல்ல யோகமான திசை அமைப்புகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களோட உயர்வு அப்படிங்கிறது பல மடங்கு நல்லா இருக்கும். அதே போல் அவயோகர் அல்லது உங்களோட திசா புத்திகள் ஏதேனும் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நீங்கள் மைண்டில் பதிவு பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கிய தீர்வாக இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிறது மனப்பதற்றம், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்லதொரு தீர்வாக உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.